श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। राम भक्ति साम्राज्यं राम भक्ति साम्राज्यं। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति। जयत्याश्रितसन्त्रासद्वन्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे। कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविता साकाम् वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमदिपाटलाननम् काञ्चनात्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि भवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम्। வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார்களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் மாதியை அமுதை என்னை ஆளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனூஹுமஸ்மரணாத் பவேத் அனூஹுமஸ்மரணாத் பவேத். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரமானுகிரக விசேஷத்தினால நம்முடைய சரணாலயத்துல ராமநவமி மகோத்சவத்தினுடைய ஒரு வைபவத்துல ஸ்ரீராமனை பத்தின ஒரு பெருமைகளை சிந்திக்கக்கூடிய பரம பாக்கியம் உயர்ந்த இந்த நல்ல நாள்ல கிடைச்சிருக்கு. தேசம் முழுக்க ராமநவமி மகோத்சவத்தை கோலாகலமாக கொண்டாடின்னு இருக்கா. அதுல இந்த வருடம் நமக்கு சரணாலயத்துல மகாபெரிவாளுடைய ஒரு பெரிய ஆலயமானது சென்னை நங்கநல்லூர்ல ஜிஆர் மாமா அவர்களுடைய பெருமுயற்சியாலும் பாகவதோத்தமர்களுடைய பெரிய ஒரு ஆதரவாலும் அற்புதமாக எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு ஸ்ரீராமநவமி மகோத்சவத்துல ராமனுடைய ஒரு தர்மங்களை எல்லாம் நாம இன்னைக்கு சிந்திச்சமான இன்னைக்கு அவனுடைய ஒரு பெருமையை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சிரவணம் பண்ணமான அது பரம பாக்கியத்தையும் பலவிதமான நற்பலன்களையும் நமக்கு கொடுப்பதாக அமையர். நம்மாழ்வார் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோன்னு சொன்னார். இந்த ஒரு வரி போறோம் ராமனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது ராமன் ஒரு அவதார புருஷனாக மட்டுமல்லாமல் ஆதர்ஷ புருஷனாகவும் வாழ்ந்தவர். ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் மனிதனாக பிறந்தான் என்றால் அவன் எந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கணும், அவன் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் என்ன, அவன் செல்ல வேண்டிய பாதை என்ன அப்படின்றதையெல்லாம் தான் ஒரு மனிதனாகவே அவதாரம் பண்ணி மர்த்தியாவதார ஸ்தவகருணயதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம்னு நமக்கு வழிகாட்டியவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுகமோ துக்கமோ அதுலேருந்து நமக்கு ஒரு பரிவு தேடணும் அப்படின்னா ராமாயணத்தை பார்த்தா போறோம். ராமாயணத்துல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் நமக்கு அதுக்கு ஒரு வழியை காமிச்சிடும். அப்படி திரேதாயுகத்துல அவதாரம் பண்ண ஒரு மூர்த்தியாக இருந்தாலும் யுகங்களை கடந்து காலங்களை கடந்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு கலியுகத்துல கூட நமக்கு அனுகிரகத்தை அப்ப அவர் காட்டின பாதையில நாம் செல்லக்கூடிய பரம பாக்கியத்தை அளிப்பவர் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவர் உத்தமமான இந்த ஸ்ரீராமநவமி நன்னாள்ல தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லையேன்ற ஒரு குறை நீங்கிறதுக்காகவும் ராவண வதத்துக்காகவும் கீர்வானைரர்த்தியமானோ தசமுக நிதனம் கோசலேஷ்ய சிருங்கேகே புத்ரீயாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரத
क्ष्माभृतेः पायसाग्र्यम् तद्भुक्त्या तत्पुरन्द्रेष्वपि दिशु सुसमम् जातगर्भासु जातकाः रामस्त्वम् लक्ष्मणेन स्वयमत भरतेनापि शत्रुघ्ननाम्ना कौसल्या जनयत् रामम् सर्वलक्षणसंयुतम् चित्रमासम् शुक्लपक्षम् नवमी तिथि புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னம் 5 கிரகங்கள் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அபிஜித் முகூர்த்தமான பகல் உச்சி வேளையில கோசலையனுடைய ஒரு புத்திரனாக வேய்ப்புணர் பூசமும் தூய கற்கடகமும் நவமியும் எழுந்து துள்ளவே அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் போன்ற மகான்கள் கொண்டாட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோசலையனுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணார். புஷ்ய நட்சத்திரத்திலே கைகேயனுடைய புத்திரனாக பரதனுடைய அவதாரம். அத்த லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜீஜனட்சுதவுன்னு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் சுமித்ரையனுடைய புத்திராளாக ஆயில்ய நட்சத்திரத்துல கடக லக்னத்துல அவதாரம் பண்றாள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தமான இந்த ஒரு குழந்தை இல்லையேன்னு பிரார்த்தனை பண்ணதுக்கு 4 குழந்தைகளாக எம்பெருமானே வந்து கிருத்வாத்மானம் சதுர்விதம்னு தசரதருக்கு அவதாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு தசரத மகாராஜா அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காராம். உலகெல்லாம் ஒரு பகல் ஒதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுரப்பயந்தனல் திறங்கொள் கோசலை. சாட்சாத் உலகமெல்லாத்தையும் எவன் தான் கிருஷ்ணனாக ஆனிலை பாலகனாக பிரளய காலத்துல தன்னுடைய உதரத்துல தாங்கிறவனோ அப்படிப்பட்ட சாட்சாத் பரமாத்மாவை தன்னுடைய திருவயத்துல 12 மாச காலங்கள் கர்ப்பவாசமாக தாங்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சா கௌசல்ய. அதனால்தான் ஆழ்வார் மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே. கௌசலையினுடைய திருவயிற்றை மணிவயிறு அப்படின்னு பாராட்டுவதற்கு அதான் காரணம். புனர்வசு நட்சத்திரத்துல சுவாமியினுடைய அவதாரம். புனர்வசுனாலே இழந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் அடைதல். அதாவது ராமாயணத்தோட ஒரு பலனே என்னன்னா இழந்த செல்வம் எல்லாம் மீண்டும் கிடைக்குமா. ஏன்னா ராம கதையே அதுதானே. ராஜ்யத்தை இழக்கிறார், 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். ராஜ்யத்தை இழக்கிறது புனகா வசுகு, ராஜ்யத்தை அடையிறது அதான் புனர்வசுவா. அது மாத்திரம் இல்ல, இந்த அவதாரத்துல எனக்கு சாட்சாத் தசரத மகாராஜா தகப்பனாராக வரக்கூடிய பரம பாக்கியத்தை அடைஞ்சேன். சீதா லட்சுமி பகவான் விஷ்ணுகும் தேவ கிருஷ்ண பிரஜாபதிகேன்னு அடுத்ததாக நான் எடுக்க போறது கிருஷ்ணாவதாரம்னு ராமாவதாரத்திலேயே சுவாமி தான் உணர்த்திட்டாராம். அப்ப கிருஷ்ணாவதாரத்துல எனக்கு தகப்பனாரா யார் வருவான்னு நீங்க இப்போலேந்து யோஜனை பண்ண வேண்டாம். கிருஷ்ணாவதார அப்பா யாருன்னு தெரியணும்னா ராமாவதார நட்சத்திரத்தை பாருங்கன்னாராம். என்ன அழகு பாருங்க. புனர்வசு, புனகான அடுத்த அவதாரம். அதுல எனக்கு அப்பா யார் தெரியுமா, தகப்பனார் யார் தெரியுமா, வசுகு. வசுதேவர் தான் எனக்கு தகப்பனாரா வரப்போறாருன்னு இந்த அவதார நட்சத்திரத்திலேயே தான் அடுத்த அவதார தகப்பனாரையும் காமிச்சிட்டாராம். புனர்வசு நட்சத்திரத்துக்கு இன்னும் ஒரு பெரிய பெருமை என்னன்னா 27 நட்சத்திரங்கள்ல மரண யோகமே இல்லாத ஒரு நட்சத்திரம் புனர்வசுன்னா. பஞ்சாங்கத்துல என்னைக்கு நீங்க எந்த கிழமையில பார்த்தாலும் யோகம் அமிர்த யோகமா இருக்கும், சித்த யோகமா இருக்கும், மரண யோகமே கிடையாது. ராமநவமி தினத்திலேயாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெருமைகளை சிந்திச்சவாளுக்கு யமபயம் கிடையாது. அதாவது மிருத சஞ்சீவனம் கி ராமாயணம், போன உயிரையும் இழுத்துன்னு வரக்கூடிய ஒரு காவியம் எதுன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஒரு காவியம். ஏன்னா சீதைக்கே அதான பலன் கிடைச்சது. சுந்தரகாண்டத்துல தன்னுடைய உயிரையே போக்கிக்கணும்னு தன்னுடைய தலையினுடைய கேசங்களை 2ஆ பிரிச்சார். ராவணனுடைய அந்த அசோகவனத்திலேயே தன் உயிரை மாய்த்துக்கணும்னு தீர்மானம் பண்ண போது ஆஞ்சநேய சுவாமி ராமனுடைய சரித்திரத்தை சொல்லி சீதையோட உயிரை காப்பாத்தினார். அப்போ போன உயிரையும் மீட்டுண்டு வரக்கூடிய ஒரு காவியமா இருக்கிறதுனால தான் இந்த ராமன் அவதாரம் பண்ண அந்த நட்சத்திரத்துக்கே மரண யோகம் இல்லாத போயிட்டான். அப்படி சிரேஷ்டமாக ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னாம் நாம்னு 4 புத்திராளா அவதாரம் பண்ண ராமன் திரேதா யுகத்திலேயே கலியுகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாதையை நமக்கு போட்டு கொடுத்துட்டாராம். ராமாயணம் பல காண்டங்களாக அமைஞ்சிருக்கு. அதுல ஒவ்வொரு காண்டத்திலையும் ராமன் காமிச்ச தர்மத்தை நம்ம பார்த்தோமான அதை என்னைக்கு வேணாலும் நம்ம கடைபிடிக்கலாம்.
ராமனுக்கு சாதாரணமாகவே மாத்ருவாக்கிய பரிபாலனம், பித்ருவாக்கிய பரிபாலனம், அதாவது தாயார் தகப்பனார் இடத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகளிடத்துல தாயார் தகப்பனார் எவ்வளவு கனிவோட நடந்துக்கணும், ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உண்டான ஒரு லட்சணம் என்ன, சிஷ்யன் குரு கிட்ட எப்படி இருக்கணும், குரு சிஷ்யனை எவ்வளவு அழகாக வழி நடத்தணும் போன்ற பலவிதமான கணவனுக்கும் மனைவிக்கும் பர்த்தா பத்தினிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தர்மங்கள், ராஜாவுக்கும் பிரஜைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தர்மங்கள், சௌப்ராத்திருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ஒற்றுமைகள், இவை எல்லாத்தையும் ராமாயணத்துல பலவிதமான கதாபாத்திரங்கள்ல தானே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் அனுஷ்டானத்துல கொண்டு வந்து உபதேசத்தோடு மட்டுமல்லாமல் தான் காமிச்சது தான் ராமாயண காவியங்கள்ல பல காண்டங்கள்ல பொதிஞ்சு, அந்த காண்டங்கள் நமக்கு ராமன் மூலமாகவும் பல கதாபாத்திரங்கள் மூலமாகவும் கலியுகத்துல நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தையும் அந்த ஒரு உயர்ந்த பாதையையும் காட்டுறதா. கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோன்னு நம்ம சொன்னோம். கற்க கச்சடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகான்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ நமக்கு உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டிய தர்மங்களை பார்த்தோம்னா, பாலகாண்டத்துல ராமன் அவதாரம் பண்ண உடனேயே தன்னுடைய தாயார் தகப்பனாருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அண்ணன் தம்பியினுடைய ஒரு ஒற்றுமை எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்துல அண்ணனும் தம்பியும் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த ஒத்துமைய தான் அவதாரம் பண்ண உடனேயே காமிச்சுட்டார். ராமன் ஒரு தொட்டில்ல, லக்ஷ்மணன் ஒரு தொட்டில்ல, பரதன் ஒரு தொட்டில்ல, சத்ருக்னன் ஒரு தொட்டில்ல விட்டார். ஆனா லக்ஷ்மணன் அழுதுண்டே இருந்தார். பால்யாத் பிரபதி சுஷ்ணிக்தகான்னு பேரு. ராமனை க்ஷண நேரம் கூட பிரியாதவர். வசிஷ்டர் நாமகரணம் பண்ணும் போது லக்ஷ்மணனை எடுத்து அப்படியே ராமன் இருக்கிற தொட்டில்ல கூட விட்டாராம். அப்பதான் அழுக நின்றது. எத்தனை அரண்மனை வைத்தியால வரவழைச்சு என்னவர் வைத்தியம் பண்ணாலும் நிக்கல. அப்ப என்ன, தான் ஆரம்பத்திலேருந்தே ராமன், பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன்ற இந்த சகோதரால்ல ராமனை பிரியாதவன் லக்ஷ்மணன், பரதனை பிரியாதவன் சத்ருக்னன், பகவத் பக்தி பகவத் கைங்கரியத்தை ஒரு தர்மமாக எடுத்து காட்டியவன் லக்ஷ்மணன். ராமாயணத்துல பகவானோட பகவானுடைய பாகவதோத்தமால் எங்க இருக்காளோ அவர்களை நாம் பிடிச்சுண்டு அடியார்களை வணங்கி அடியார்களுடைய தாழ் பணிந்து பாகவத கைங்கரியம் பண்றது இருக்கே, சாதுக்கள் மகான்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கே, அது பகவானும் திருப்தி அடைகிறான், பாகவதோத்தமனும் திருப்தி அடைகிறான். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரின்னு சத்ருக்னோ நித்திய சத்ருக்னகா நீத பிரீத்தி புரஸ்கிருதகான்னு பரதனை விட்டு பிரியாதவன் பாகவத கைங்கரியத்தை அனுஷ்டிச்சு காட்டிய சத்ருக்னா அழ்வான்னு ஆரம்பத்திலேயே நமக்கு அந்த அண்ணன் தம்பிகளுடைய ஒரு பெரிய சௌப்ராத்திருக்கம்ன்ற ஒரு ஒத்துமையானது நமக்கு தெரியுது. அது மாத்திரம் இல்ல, பாலகாண்டத்துல தசரதர் நீ விஸ்வாமித்திரரோட போயிட்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறார், கௌசல்யும் உத்தரவு கொடுக்கிறார். அப்ப ராமன் சின்ன வயசு, லக்ஷ்மணனையும் கூட அழிச்சுண்டு பிரியாம அப்பா சொல்லிட்டார் நம்ம கிளம்பணும். நான் எப்படிப்பா இந்த வயசுல ராக்ஷால வதம் பண்ணுவேன், இவர் யாரோ புதுசா இருக்காரு, எனக்கு எந்த சௌகரியங்களும் கிடைக்காது, நீங்க போய் ராக்ஷால வதம் பண்ணிட்டு வாங்களேன் அவரோட அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரான்னா, வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான் மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன்னு நீ இவரோட போயிட்டு வான்னு தசரதர் சொன்ன உடனே ஆரம்பத்திலேயே பித்ருவாக்கி பரிபாலனம். அப்ப நமக்கு தர்மம் என்ன, தாயார் தகப்பனார் சொல்றத கேட்டாலே வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் வராதாம். நாம ஸ்கூலுக்கு கிளம்புறோமோ, காலேஜுக்கு கிளம்புறோமோ, வேலைக்கு கிளம்புறோமோ, உயர்ந்த பதவியை வகிக்கிறோமோ, நம்முடைய வீட்டிலேருந்து நம்ம கிளம்பும் போது தாயார் தகப்பனார நிக்க வச்சு அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிட்டு கிளம்பினோம்னா வாழ்க்கையில யாருக்கும் எந்த விதமான ஒரு தோல்வியுமே கிடையாதுன்னு பெரிய தர்மத்தை ராமன் நமக்கு பாலகாண்டத்திலே காமிச்சு கொடுத்துட்டார். அதனாலதான் அந்த உத்தரவை ஏத்துண்டு போனவருக்கு தாடகையை வதம் பண்ணார், அகலிகைக்கு சாப விமோசனம் கிடைச்சார், உயர்ந்த சீதை தனக்கு பத்னியாக கிடைச்சார். எல்லாம் தசரதரும் கௌசல்யும் பண்ண ஒரு பரம அனுகிரகமா. அப்போ தாயார் தகப்பனார் ஒருத்தனுக்கு இல்லைன்னா கூட அவளுடைய படம் இருக்குமோனோ அந்த படத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு போனா கூட அவ பிதிர்லோகத்திலேருந்து நம்மளை காப்பாத்துவாளாம். அதனாலதான் ராமாயணத்துக்கு என்ன பலன்னா, ராமாயணத்தை முடிக்கச்சே வால்மீகி சொன்னார், ராமாயணஸ்ய ஸ்ரவணாத்து துஷ்யந்தி பிதரஸ்ததா. ராமாயணத்தை எங்க சொல்றவளோ ராமநவமியாகி இந்த தினத்திலேயாவது நம்ம ஸ்ரவணம் பண்ணோம்னா யார் சந்தோஷம் அடைகிறான்னா, பிதிர்லோகத்துல இருக்கக்கூடிய பிதர்கள்லாம் துஷ்யந்தி, அவ கீழே இறங்கி வந்து நம்மளோட ராமாயணம் கேட்கிறாளா. நம்முடைய ஒரு எந்த புராணத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய 18 புராணம் இருக்கு.
ராமாயணம் உண்டித்தான் பித்திருக்களை இழுத்துன்னு வருமா. ராமாயண பாராயணங்கள்லாம் அதனால தான் சட்டத்த பூர்த்தி, சதாபிஷேகம் முதலிய அந்த விழாக்கள் குடும்பத்துல நடக்கிற போது கூட யாராவது ஒரு பெரியவரை வச்சு சுந்தரகாண்டமாவது பாராயணமா பண்ண சொல்லி பட்டாபிஷேக சர்க்கத்தோட முடிப்பா. காரணம் என்னன்னா, அங்க ராமாயணம் பண்ணா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பித்திருக்களை தானாவே இந்த ராமாயணம் இழுத்துன்னு வந்துருமா. துஷ்யந்தி பிதரஸ்ததா, அவ இறங்கி வந்து நம்மளோட இருந்து சிரவணம் பண்ணுவாளாம். அப்போ அந்த காண கிடைக்காத பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், அதனாலதான் அவ படத்துல இருந்தா கூட அந்த படத்தையாவது நாம நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில போனோம்னா நமக்கு தோல்வி கிடையாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாத்ரு தேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்றது ஒரு பெரிய தர்மம். அப்ப அந்த தாயார் தகப்பனார் சொல்றத ராமன் ஆரம்பத்திலேயே கேட்டார். மூணாவதா வேதம் என்ன சொல்றது? ஆச்சாரிய தேவோ பவ. அதை எப்படி கடைபிடிச்சார்னா, முதல் குரு அவருக்கு வசிஷ்டர் எல்லா விதமான கலைகளையும் கத்துக் கொடுத்துட்டார். அடுத்த குருவாக விஸ்வாமித்திரர் வந்துட்டார். ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் கூட அழிச்சுட்டு போறார். அவர் சொல்படி ஒரு மனுஷனுக்கு குருவனுடைய கடாட்சம் இருந்துருத்துன்னா தானாகவே அவனுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருமா. எப்படி தாயார் தகப்பனாருடைய ஆசீர்வாதமோ அது போல ஆச்சாரிய தேவோ பவ. ஒரு குருவை அண்டி ஒரு மனுஷன் இருந்து அந்த குரு சொல்றபடி கேட்டு அந்த குருவனுடைய கடாட்சத்துக்கு பாத்திரபூதாள் ஆயிட்டோம்னா, குருவருள் இருந்தால் திருவருள் தானாகவே நம்மளை தேடி வரும்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் அந்த குருவனுடைய கடாட்சம் முக்கியம். அது முக்கியம்னு விஸ்வாமித்திரரோட போய் அவர் சொல்றபடியெல்லாம் நடந்துண்டு காட்டுல நடந்த அவரோட அவர் சுப்பிரபாதம் பாடி எழுப்பினாலும் இவர் எழுந்துண்டு தாடிகையை வதம் பண்ண சொன்னா இவ பெண்ணாச்சே எப்படி வதம் பண்றதுன்னு சொல்ல நினைக்காம மகரிஷியை ஆக்ஞையிட்டுட்டார். அதனால நம்ம கண்டிப்பா பண்ணணும். பிதுர்வச்சன நிர்தேசாத்து பிதுர்வச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிகஸ்யேதி கர்த்தவியம் அவிசங்கையான்னு விஸ்வாமித்திரர் எனக்கு குருஸ்தானத்துல இருக்கார், அவர் சொல்றத பண்ணணும்னு தாடிகையை வதம் பண்ணாராம். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பாத்தி கொடுத்தார். யாகத்தை காப்பாத்தி கொடுத்துட்டு நான் தான் காப்பாத்தி கொடுத்தேன், எப்படி காப்பாத்தினேன் பார்த்தேங்களா? நீங்க பாட்டுக்கு யாகம் பண்ணியிருந்தால் ஒரு ராட்சசன் உங்களை அண்டலையேன்னு ஏதாவது பெருமையா பேசினாரா ராமன்னார்? கிடையாது. காமிச்ச தர்மம் இருக்கே. விஸ்வாமித்திர இடத்துல யாக சமயத்தை முடிச்சுட்டு பரமபவ்யத்தோட கைய கூப்பிண்டு நிக்கிறாளாம். மகரிஷே முனி சார்தூல கிங்கரோ சமுபஸ்திதோ ஆஜ்ஞாபயதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிமோ. உங்களுடைய கிங்கரால் நாங்க காத்துட்டு இருக்கோம். யாகத்துக்காக ஐஷன் வந்தேள். விஸ்வாமித்திரரான எங்களுடைய குருவான ஆச்சாரியனான உங்களுடைய யாகத்தை நாங்க சம்ரக்ஷணம் பண்ணிட்டோம். வேற ஏதான பண்ணணுமா? முனிசார்தூலரே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், உங்க கிங்கரால் காத்துட்டு இருக்கோன்னு எப்படி பரமாத்மஸ்வரூபமான ராமன் ஆதிசேஷனான லக்ஷ்மணனோட சேர்ந்துட்டு ஒரு குருவுத்தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம், அவருடைய அருள் இருந்தா எதவனா சாதிக்கலாம்னு பாலகாண்டத்துல காமிச்சார். அதனால தான் அவருக்கு பின்னாடி சீதையை அடையக்கூடிய பாக்கியமே கிடைக்கிறது. அது கூட குருவனுடைய ஆக்ஞை தானே. ராமன் வில்ல வளைக்கணும் சீதையை அடையணும்னு நினைச்சிருந்தா கூட ஆச்சாரியனான விஸ்வாமித்திரன் சொல்லாம நான் எழுந்து போகக்கூடாதுன்னு இத்தனை ராஜாக்கள் மிதிலையில வில்ல வளைக்கிறதுக்காக தீர்மானம் பண்ணிட்டு இருக்குச்சே. ராமனுக்கு தெரியும் நாம வளைச்சுடுவோன்னு, இருந்தாலும் அதிக பிரசங்கித்தனமா நம்ம எழுந்துக்க கூடாதுன்னு விஸ்வாமித்திரர் சொல்லணும்னு காத்துந்தாராம். விஸ்வாமித்திரர் சொன்னார், வத்ச ராமதனுப்பச்ச இதி ராகவம் அப்ரவீத். ராமா அந்த வில்ல போய் ஒரு கை பார்த்துட்டு வா அப்படின்னு இவர் சொன்ன உடனேயே அடுத்த க்ஷணம் குரு சொன்ன பலன் தான் எழுந்தார். ஏன்னா அவர் வார்த்தை அவர் உங்க ஆசீர்வாதம் இருந்தா பிரபு வளைக்கிறது என்ன, உடைக்கிறதுக்கே நான் முயற்சி பண்றேன்னார். அப்படியே ஆகட்டும்னார். அந்த ஆசீர்வாதம் என்னாச்சு? கையால் எடுத்தது கண்டனர், காதால் இட்டது கேட்டனர் கம்பநாட்டாழ்வார். ராமன் கையில எடுத்து அனாவசியமா தஸ்ய சப்தோ மகான் நாசீத்தன் அந்த சப்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு வில்ல வளைச்சாரே. அது ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்ன்ற ஒரு பாதையை அப்பவே நமக்கு போட்டு காமிச்சிட்டார். சரி, வில்ல வளைச்சாச்சு. நேர சீதை கையில மாலையை கொடுத்தார் ஜனகர். ராமன் கழுத்துல போய் போட சொன்னாராம். அப்ப ராமன் என்ன பண்ணணும்? வில்ல வளைச்சாச்சு, சீதை போடுற மாலையை ஏத்துக்க வேண்டியது தானே. அந்த ஜனகர்கிட்ட சொன்னார், மகரிஷே நான் மன்னிக்கணும், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இந்த வில்ல வளைக்கல. வளைச்சதுக்கு காரணம், உடைச்சதுக்கு காரணம் என்னுடைய குருவனுடைய ஆజ్ఞை, அவருடைய உத்தரவு. ராமா இந்த வில்ல பார்த்துட்டு வானார். அதனால
அவர் சொன்னாரேன்னு வளைச்சனே தவிர உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வளைக்கல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தாயார் தகப்பனார் அயோத்தியில இருக்கா. அவ எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாளோ அவளைத்தான் நான் பண்ணிப்பேன், நீங்க என்ன மன்னிக்கணும்னாராம். ஜனகர் கவலைப்படல. விஸ்வாமித்திரர் ஜனகர் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஜனகருக்கு என்ன சந்தோஷம்னா, எப்படிப்பட்ட ஒரு தர்மம், ஒரு தாயார் தகப்பனார் பார்த்து ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ராமன் இவ்வளவு தர்மிஷ்டனா பேசுறானே, இப்படிப்பட்டவனை மாப்பிள்ளையா அடையறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணுமேன்னு அயோத்திக்கு தூதாள் அனுப்பினார். அயோத்தியிலேருந்து தூதாள் வந்தா சீதைக்கும் ராமனுக்கும் ரொம்ப வெகு விமர்சையாக கல்யாணம் நடந்தது. அப்ப ராமன் காமிச்ச பாதை, அவர்களுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்ல, தாயார் தகப்பனார் நம்மோடு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வழிகாட்டுதல்ல என்ன ஒரு நல்ல காரியத்தை நம்ம நடத்திக்கணுமோ அதை நம்ம மறக்க கூடாது அப்படின்ற ஒரு பெரிய தர்மத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாராம். அயோத்தியா காண்டம் இருக்க ராமாயண காவியத்துல முழுக்க முழுக்க தர்ம காவியம் அது. அந்த அயோத்தியா காண்டம் நமக்கு என்ன காமிச்சு கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், மறுபடியும் மாத்ருவாக்கிய பரிபாலனம், பித்ருவாக்கிய பரிபாலனம், ஆச்சாரிய வாக்கிய பரிபாலனம் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்றார். முதல் நாள் தனக்கு மறுநாள் பட்டாபிஷேகம்னு அப்பா சொல்லியிருக்கார். அயோத்தியா காண்ட கதை நமக்கு தெரியும். அதே தகப்பனார் சொன்னார்னு மறுநாள் சித்தியான கைகையை கூப்பிட்டு சொல்றார், ராமா உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, அதே முகூர்த்தத்துல பரதனுக்கு பட்டாபிஷேகம். 7 ஆண்டுகள் நீ மரவுரி முடித்துண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு காட்டுக்கு போய் மகர்ஷிகளுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு வா, 14 வருஷம் கழிச்சு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தகப்பனார் கூட சொல்லல. தகப்பனார் சொல்லிட்டார் அப்படின்னு சித்தி சொன்னான். அப்பவே ராமனுக்கு தெரியும் இது சித்தியோட கலகம்னு. இருந்தாலும் சித்தியும் ஒரு தாயார் தானே. தகப்பனார் சொல்லாட்டே என்ன, அவர் சொன்னார்னு சொன்னதையே கடைபிடிக்க வேண்டியது பித்ருவாக்கிய பரிபாலனம்னு. ஒரு சொத்து நமக்கு கிடைக்கிறதா இருந்தா கூட, எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும் அது நம்முடைய பெரியவர்கள் விருப்பப்படல அப்படின்ற விஷயம் காதுல விழுந்துருத்துன்னா அதை நம்ம ஏத்துக்க கூடாது. அந்த சொத்தை பத்தி நம்ம மறுபடியும் நினைக்க கூடாது. அதை துச்சமாக நம்ம மதிக்கணும்னு ராமன் காட்டுக்கு போன்னு சொன்ன உடனேயே அவருடைய முகம் எப்படி இருந்ததா கம்பர் சொன்னார். அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்ப பூத்துண்டிருக்கக்கூடிய ஒரு தாமரை புஷ்பம் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவருடைய முகமானது மலர்ந்ததான். அதை விட அழகா சீத்தை சுந்தரகாண்டத்துல அனுமான்கிட்ட சொன்னா, நீ வனவாசம் போன்னு எங்க சித்தி சொன்ன உடனே என் எம்பெருமானான ராமனுடைய திருமுகம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டா. ஆனா ஆஞ்சநேயா அப்படி இல்ல, அதோட வசதியா இருந்ததுன்னாராம். ஹனுமான் கேட்டார், அம்மா அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை விட எது வசதியா இருக்கும்னார். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மான்னார் அந்த இடத்துல சீத்தை. சித்திரத்துல எழுதின தாமரை மாதிரி இருந்ததுப்பா. அப்போ பூக்கிற தாமரை கூட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாடி போயிடும். ஆனா சித்திரத்துல எழுதக்கூடிய தாமரைக்கு வாட்டமே கிடையாது. அதனால என்னைக்குமே அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதவனாகத்தான் என் பிரபு சித்திர தாமரையாக இருந்தார்னு சீத்தை சொன்னாள்னா எப்படிப்பட்ட ஒரு தர்மம். அப்பா சொல்லாட்ட கூட, அம்மா மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ நாம், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதம்மா. என்ன அழகு பாருங்க. ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப ஒத்துமையை நம்ம காப்பாத்தணும்னா அதுல ஒரு தியாகத்தை நம்ம பண்ணித்தான் ஆகும். இப்ப ராமன் வீணா எனக்கு நேத்தி அப்பா கொடுக்கறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு எப்படி அவர் இல்லைன்னு சொல்லுவார். இதுல ஏதோ நீங்க கலகம் பண்ணிருக்க. அப்பா சொல்லுங்க, அப்பா சொன்னாதான் நான் கிளம்புவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா என்ன ஆகும், அயோத்தியில கலகம் வந்துடும். ராமனுக்கே விருப்பம் இல்ல காட்டுக்கு போறதுக்குன்னு எல்லாம் ராமனோட சேர்ந்துருவா. அங்க இருக்கிறவா மொத்த பேரும் ராம கோஷ்டி தான். அது மாத்திரம் இல்ல, ராமன் தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தையை மீறின ஒரு பாவம் தனக்கு வந்துருமோன்னு பயம். அதனால அப்பா சொன்னா என்ன சொல்லட்ட என்ன, மன்னவன் பணியன்றாகில் அவரே சொல்லலைன்னா கூட அம்மா கைகேயி நும்பணி மறுப்பனோயாம், நீங்க சொன்னா நான் காட்டுக்கு போகாம இருப்பேனா? யாருக்கு ராஜ்யம் கிடைக்கிறது? எனக்கு கிடைக்காம இன்னொரு அந்நிய நாட்டு ராஜாவுக்கா நீங்க கூப்பிட்டு கொடுக்கிறேன்? என் தம்பி பரதனுக்கு தானே கிடைக்கிறது. நும்பணி மறுப்பனோயாம், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சா என்ன, எனக்கு ராஜ்யம் கிடைச்சா என்ன? ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயேன்னு நீங்க தானே சொல்வேள். அதனால என் தலையில ஏற இருந்த ராஜ்ய சுமன்ற மூட்டையை இறக்கி
அந்த வெயிட்ட உங்க பையனான பரதன் தலையில வச்சு அவனை கஷ்டப்படுத்துறேன்னா நீங்க எப்படி உயர்ந்தவன்? ராமனை தவிர வனபுவி தனு மாத்திர திராணமாஜ்ஞாபிதம் மேஹே சகல புவன பாரஸ்தாபிதோ வத்சமூர்த்தினே. சகல புவன பாரத்தையும் எடுத்து நம்ம பையன் தலையில வச்சுட்டு இன்னொரு பையனை நீங்க சுகமா காட்டுக்கு அனுப்புறேன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனை உங்களை தவிர வேற யாருக்கும் வராதுமா. நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க மாத்ருவாக்கிய பரிபாலனம், பித்ருவாக்கிய பரிபாலனம், குடும்பத்துல ஒரு ஒத்துமை இருக்கணும், குடும்பத்துல கலகம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தியாகத்தை பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்கு இருக்கணும்னு அயோத்தியா காண்டத்துல நமக்கு சொன்னாராம். அது மாத்திரம் இல்ல, சீதை ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்தை நம்பி இன்னொரு இடத்துல பிறந்திருந்தா கூட தற்காத்து தற்கொண்டாள் பேணி தகையவாய் சொற்காத்து சோர்விலால் பெண்ணுன்னு தான் புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களுடைய ஒரு பாதை, அந்த ஒரு தர்மம் எப்படி இருக்கணும்னா அந்த புகுந்த வீட்டினுடைய ஒரு பாரம்பரியத்தை காப்பாத்துற மாதிரி இருக்குமா. அதுக்கு அவ தான் தியாகம் பண்ண தயாராக இருக்கணும். சீதை அப்படித்தானே பண்ணா. கைகேயி ராமனைத்தான் காட்டுக்கு போக சொன்னான். ஆனா சீதையோ நானும் வரேன்னு கிளம்பினாலும். எப்படிப்பட்ட தர்மம்! கணவன் இருக்கக்கூடிய இடம் தான் நமக்கு சொர்க்கம். அது காடு இல்ல. அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணி இருக்கலாம்? நீங்க வேணா காட்டுக்கு போங்க, இது என்ன அநியாயமா இருக்கு உங்க குடும்பத்துல? நாளைக்கு பட்டாபிஷேகம்னா நானும் பட்டாபிஷேகத்துக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டோம். நம்ம ஊர் ரங்கநாதர் கோயிலுக்கு வேற போய் குலதெய்வத்தெல்லாம் நம்ம போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்ப கூட்ட ஒரு குடும்பத்துல ஒரு சித்தி காட்டுக்கு போன்னு சொல்றாங்கன்னா இந்த அநியாயத்தை பொறுத்துக்க முடியாது. நீங்க வேணா காட்டுக்கு போங்க, நான் போற மிதிலைக்கு எங்க அப்பாவோட இருக்கேன். 14 வருஷம் வனவாசம் பண்ணிட்டு வரச்சே எனக்கு ஒரு தகவல் கொடுங்க, இல்லைன்னா மிதில வழியா வாங்க, நான் உங்களோட சேர்ந்துட்டு அயோத்திக்கு வந்துடுறேன். எனக்கு என்ன தலைவிதியா உங்க குடும்ப கலகத்துல எனக்கு காட்டுக்கு போகணும்னு? முடியாதுன்னு சீதை சொன்னாளான்னா கிடையவே கிடையாது. சாயேவ அனுகதாசகா. ராமனுடைய தர்மத்தை அந்த பாதைய ஒரு நிழல் பின்பற்றா மாதிரி அப்படி போனாலும் அக்ரதஸ்தே கமிஷ்யாமி. தான் ராமனையே தொடர்ந்து அந்த சீதை நான் உங்களோட கண்டிப்பா தான் வருவேன், நீங்க என்ன கூட்டிட்டு தான் போனோம் அப்படின்னு இருந்தாள்னா அந்த பாரம்பரியத்தை அந்த குடும்பத்தினுடைய தர்மத்தை எப்படி கட்டி காப்பாத்திருக்கா பாருங்க. அது மாத்திரமா அந்த சௌப்ராத்திருக்கம்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பியினுடைய ஒரு ஒத்துமை இருக்க. அண்ணா ஏதோ காட்டுக்கு போறாரு, நம்ம எதுக்கு போகணும்னு லக்ஷ்மணன் இருந்தாரா? அண்ணா நானும் வரேன்னு கிளம்பினார். ராமன் சொன்னார், உங்க அம்மா சுமித்ர கிட்டக்க போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துருவார். நேர சுமித்ர கிட்டக்க போனார். அம்மா பட்டாபிஷேகம் இல்ல, அண்ணா காட்டுக்கு போறார், நானும் போகணும், உத்தரவு கொடுக்கணும்னார். சுமித்ர எப்படிப்பட்ட தாயார் பாருங்க. இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டு இன்னொருத்தரா இருந்தா என்ன பண்ணுவா? ஏண்டா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ராமனுக்கும் சித்திக்கும் சண்டை, ஏதோ குடும்ப கலகம், அவன் வனவாசம் போறான், நீ போறேன்றியப்பா. நான் ஒன்னு பிரிஞ்சு இருக்க முடியாது. ஊர்மலைக்கு யார் பதில் சொல்றது? ஏதாவது பேசினாளா? ஒன்னும் பேசல. ஆனா அழகா ஒன்னு தர்மத்தை பேசினான். யாரு? சுமித்ர. ஏ லக்ஷ்மணா, அண்ணா வனவாசம் போறாரு, நான் போகலாமான்னு என்கிட்ட கேட்டு 2 நிமிஷம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேடா. இது தர்மம்டா. அவரை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய தர்மம். அதுக்காக எங்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? இத்தனை நாள் போய் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் அயோத்தியால அண்ணா வரட்டும்னு காவல் காத்துட்டு நிந்திருக்க வேண்டாமா? சரி, பர்மிஷன் கேட்டுன்னு வந்துட்ட. கேட்டதுக்காக உனக்கு ஒண்ணு சொல்றேன்னா என்னன்னா, அயோத்தியாமடவிம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் ராமம் தசரதம் வித்தி கச்சதாத யதா சுகமோ. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவிம் வித்தி. நீ காட்டுக்கு போறையோனோ போகச்சே காட அயோத்தியா நினைச்சுக்கோடா. யார் சொன்னா? சுமித்ரா லக்ஷ்மணன் சொன்னா காட அயோத்தியாக நீ நினைச்சுக்கோ. அப்ப நாம ஏதோ ஒரு எமோஷனலா டெசிஷன் எடுத்து கிளம்பி வந்துட்டோமே, இங்க நமக்கு வசதிகள் இல்லையே, எந்த விதமான ஒரு படுக்கையும் இல்லையே, கல்லும் முள்ளும் குத்துறதே, ராக்ஷால்னா இருக்காளே, நம்ம வந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைச்சுக்கிறதுனா நீ போகவே போகாது. 14 வருஷமும் காட்ட நீ காடா நினைக்க கூடாது, அயோத்தியா நினைச்சுக்கணும். 2வது, உன் கூட யார் வரா? ராமன் வரார், சீதை வரார். நாளையிலேருந்து ராமனை நீ உங்க அண்ணாவா நினைக்க கூடாதுப்பா. யாராமா நினைக்கணும்? சொல்றேன் கேளு. ராமம் தசரதம் வித்தேம். உங்க அப்பாவான தசரதரா நீ ராமனை நினைச்சுக்கணும். அப்பாவுக்கு எப்படி பணிவிட பண்ணுவையோ, ஒரு வார்த்தையை கேட்பையோ அப்படி பார்க்கணும். அப்போ ராமன் தசரதர்னா கூட சீதை வராள, அவ யார் தெரியுமா? மாம் வித்தி ஜனகாத்மஜாம்.
சீதைய சுமித்ரையான நானா நினைச்சுக்கோப்பா. சீதை தான் உனக்கு தாயா. அவ சொல்றபடி நீ நடந்துட்டு வா. தாயார் தகப்பனாரா வா 2 பேரையும் நினைச்சுக்கோ. காடு அயோத்தியா நினைச்சுக்கோ. இந்த ஒரு எண்ணம் உனக்கு இருந்தா கச்ச தாத்த யதா சுகம், சுகமா போயிட்டு வா. யார் சொல்லுவா இப்படி? எந்த தாயாருக்கு மனசு வரும்? அந்த ராமாயணம் என்ன காட்டுறது? நமக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய ஒற்றுமையானது ஏற்படணும்னா அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கணும். எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அத தாயார் அப்படி அரவணைச்சு அந்த குழந்தைகளை கொண்டு போகணுமா. அப்ப அந்த சுமித்ரை எந்த கலகத்தையும் உண்டு பண்ணாம லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணி லக்ஷ்மணன் கிளம்பச்ச. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. 14 வருஷம் முடிச்சுண்டு 3 பேரும் திரும்பி வந்தா வாங்க. அண்ணாவும் மண்ணியும் வராம நீ மாத்திரம் வந்து நான் என்னமா பண்றது, அண்ணாவை அந்த ராட்சன் அழிச்சுட்டான், மண்ணியை இந்த புலி விழுங்கெடுத்தோன்னு ஏதாவது சொல்றதா இருந்தேன்னு வச்சுக்கோ. அவ உயிருக்கு ஆபத்துனா நீ உயிரை விட்டுடு. நீ முன்னம் முடி. நீ முதல்ல நீ உயிரை விட்டுடு. உன் உயிரை விட்டாவது அவளை காப்பாத்து. அதனால வந்தா 3 பேரா வாங்க. இல்லன்னா ராமனும் சீத்தையும் வந்து எங்களால லக்ஷ்மணனை காப்பாற்ற முடியல, அவன் எங்களுக்காக உயிரை விட்டுட்டான்னு நான் கவலைப்பட மாட்டேன். என்னை விட பெருமைப்படக்கூடியவள் வேற யாரும் இருக்க மாட்டா. அதனால நீ மாத்திரம் வரதா இருந்தா உயிரை விட்டுடு. வந்தா 3 பேரும் வாங்க. அவ 2 பேரும் வந்தாலும் எனக்கு திருப்தி தான் சொல்லி ஒரு பெரிய உபதேசத்தை, எப்படிப்பட்ட ஒரு தர்மமான விஷயத்தை அவ்வளவு சுலபமா அவ சொல்லிட்டா பாருங்க. அதே மாதிரி இந்த யுத்த காண்டத்துல நம்ம பார்த்தோம்னா பரதனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை வாங்கி வச்சாலே பரதன் ஏத்துண்டானா? நமக்கு அநியாயமான ஒரு சொத்து ஒரு வழியில நமக்கு வரதா இருந்தா அம்மாவே அந்த சொத்தை நமக்கு வாங்கி கொடுத்தாலும் அம்மா நியாயமான வழியில அதை வாங்கி கொடுக்கலன்னா அம்மா வார்த்தையை மீறலாம். அந்த சொத்தை நம்ம அடையக்கூடாதுன்ற ஒரு தர்மத்தை, ஒரே மாத்ருவாக்கிய பரிபாலனத்தை ராமன் கடைபிடிச்சார். சொன்னவள் ஒத்தி தான் கைகேயி. ராமன் கடைபிடிச்சார், பரதன் கடைபிடிக்கல. ஏன்னா பரதனுக்கு நியாயமான வழியில அந்த சொத்தை வாங்கி கொடுக்கல அவன்றது தெரியும். அதனால அதை துச்சமா போட்டுட்டாராம். அப்படியே தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் பரதா நின் தன்மை கண்டபின் 1000 ராமன் நின் கீழ் ஆவரோ தெரிகிலம்மா. கம்பநாட்டாழ்வார் சொன்னார் ராமாயணத்துல பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம்னு சுவாமி தேசிகன் பாதுகாச கஷ்டத்துல பரதனை கொண்டாடினாராம். ராமனை விட வசந்தவனா இருக்கான் ராமாயணத்துல. ஏன்? அநியாயமாக வரக்கூடிய எந்த ஒரு சொத்தையும் நம்ம ஏத்துக்க கூடாது அப்படின்னு மகான்கள் நமக்கு ராமாயணத்துல பரதன் மூலமாக காட்டின ஒரு பாதை அது. பரதனும் ராமனுடைய ஒரு ரூபம் தானே, விஷ்ணுவனுடைய 4 ரூபங்கள்ல. அப்போ பகவானுடைய சங்கும் சக்கரமுமே பரதனும் சத்துருக்னனுமாக அவதாரம் பண்ணா ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக வந்தான். சாட்சாத் மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக வந்தார். மகாலட்சுமி சீதையாக வந்தாள். அப்படின்றது தானே அந்த வைகுண்டத்திலேருந்து சுவாமி ராமாவதாரம் எடுத்த ஒரு ரகசியமே. அதனால அந்த பரதன்ற கதாபாத்திரம் நமக்கு அந்த ஒரு பெரிய தர்மத்தை காமிச்சதுனால தான் ராமாயணத்துல பரதன் ராமனை விட 1000 ராமன் நின் கீழ் அவரோ தெரியலம்மா. 1000 ராமனை விட பரதன் வசந்து நிக்கிறானா. அப்போ ஆரண்ய காண்டம்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஆரண்ய காண்டத்துல மகரிஷிகள்லாம் சுவாமி இடத்துல சொல்றா ராவணனுடைய கொடுமை தாங்க முடியல, ராவணாதிகள்லாம் எங்களை இம்சிக்கிறா, அவனை வதம் பண்ணணும்னு. சுவாமி என்ன பண்ணார்? ராமன் பயம் தஜத பத்ரம் ஓ, நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் கண்டிப்பா ராவணனை வதம் பண்றேன் அப்படின்னு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கார். அப்ப சீதை சொன்னா ராவணன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவன் எங்க இருக்கானோ. யாரோ ஒருத்தனை சொன்னா நீங்க அவனை அழிக்கிறேன்னு சொல்றேளே, அபராதம் வினாகந்தும் லோகான் வீரன் அகாமையே, நீங்க பெரிய வீரன், தர்மம் தெரிஞ்சவர், ஒரு உலகத்துக்கு அடுத்த யுகங்கள்ல கூட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பாதையை போட்டு கொடுக்கிறவர். அப்படிப்பட்டவர் தர்மம் தவறலாமா? நம்ம இடத்துல ராவணன் எந்த அபச்சாரமும் படலையே, அவனை நாம அழிக்கிறேன்னு சொல்லலாமான்னார். அப்ப ராமன் சொன்னாராம், சீதை இங்க வா, நீ சொல்றது புரியுறது, ராவணன் நம்ம கிட்டக்க அபச்சாரப்படல, நம்ம கிட்டக்க தப்பு பண்ணாதவன்னு நம்ம அழிக்க கூடாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கோ, த்ரீன்யேவி வசனான்யத்திர காமஜானி பவந்தியுதான்னு நீ சொல்லியிருக்க, நமக்கு இந்த பாபங்கள்லாம் வந்துட போறதேன்னு. ஆனா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தகா, ரிஷிகள் ஒத்தையன சரணாகதி பண்ணி நீ காப்பாத்தணும்னு சொல்லிட்டான்னா அவன் யாரா இருந்தாலும் அந்த சரணாகதிக்கு மதிப்பு கொடுத்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தர்மம். அதனால ராவணனை
நான் வதம் பண்ணுவேன்னா என்ன பண்றது? உன்னை பிரிஞ்சாலும் பிரிவேன், லக்ஷ்மணனை பிரிஞ்சாலும் பிரிவேன், இவாள் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாத்துவேன். துவாம்வா சீதேச்ச லக்ஷ்மணான்னாராம். என்ன அழகா ராமன் உணர்த்திட்டார் பாருங்க. அபஜார படலன்னு ஏன் சொல்ற? உன்னை பிரிஞ்சாவது நான் காப்பாத்துவேன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பிரிஞ்சுத்தான் ராவணனை அழிக்க போறேன். சீதாபகரணம் அப்படின்ற ஒரு குற்றத்தை அவன் என்னிடத்துல இழைக்க போறான். அதை வச்சுட்டு தான் நான் அழிக்க போறேன். அதனால என்னை சரணாகதி பண்ணவாளை காப்பாத்துவேன். கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு நண்பனிடத்துல நம்ம எப்படி பழகணும்? அந்த உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு வள்ளுவர் சொல்லுவார். நண்பன் ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்காக நம்ம உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கணும். அந்த ஒரு பாதையை நமக்கு கிஷ்கிந்தா காண்டத்துல ராமன் போட்டு கொடுத்தார். சுக்ரீவன் ஒரு வானரன் தான். அவன் கைய அக்னி சாட்சியா பிடிச்சிட்டு ஏகம் துக்கம் சுகம் சனவ், ஏ சுக்ரீவா, இன்னிலேந்து உன்னுடைய சுகம் என்னுடைய துக்கம், என்னுடைய சுகம் உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம். நீ கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்டதா நினைச்சுப்பேன், நீ சுகப்பட்டா எனக்கு வந்த சுகமா நினைச்சுப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவிய வாலி அபகரணம் பண்ணியிருக்கான். வாலிய வதம் பண்ணி அவனுடைய மனைவியையும் ராஜ்யத்தையும் ராமன் மீட்டு கொடுக்கிறார். அப்ப என்ன இருந்தாலும் தங்க அண்ணா தானே. வாலி அழிஞ்சதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு தன்னையும் மீறி அவனுடைய கண்கள்லேருந்து அப்படியே வந்து தானாடாட்டாலும் தன்னுடைய சதை ஆடும்னு சொல்வாளே, அப்படியே அவனுக்கு கண்ல ஜலம் வருதான். அழறான் சுக்ரீவன். சுக்ரீவன் அழுத ஆச்சரியம் இல்ல, ராமனும் பக்கத்துல இருந்துட்டே கண்ணீர் விட்டாராம். ஏன் இவர் தானே வாலியை வதம் பண்ணார், எதனால கண்ணீர் விட்டார் அப்படின்னா, இவர் வாலிக்காக அழலையான். நம்ம சுக்ரீவன் கண்ணுல தண்ணி வந்துருத்தே, அவன் துக்கப்படுறானே, அவன் கஷ்டம் நம்ம கஷ்டமாச்சேனாராம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நட்பு! நட்புக்கு ஒரு வானரமா இருந்தா கூட பரமாத்ம ஸ்வரூபமான ராமன் அப்படி ஒரு இலக்கணம் வகுக்கணும். நல்ல நண்பர்களை நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கணும். அவர்கள் தப்பான வழியில போனா கூட அவர்கள் திருத்தணும். சுக்ரீவன் ராமனுக்கு சீதையை மீட்டு தர வேண்டிய வேலையை ஆரம்பிக்கல, சுகத்தோட தலைச்சு போயிட்டா. அப்ப லக்ஷ்மணனை அனுப்பி அவனுடைய கடமையை ஞாபகப்படுத்தினார். அதுபோல நண்பர்களுக்கு அவர்கள் பாதை தவறி நடந்தா கூட அந்த கடமையை நம்ம ஞாபகப்படுத்தணும். கடைசி வரைக்கும் அந்த நட்பை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்ற தர்மம் கிஷ்கிந்தா காண்டத்துல. சுந்தர காண்டத்துல சரணாகதி சாரம். கையில போட்டுக்கக்கூடிய மோதிரத்தை ஹனுமான் கையில கொடுத்தோம் சார். ஹனுமான் என்ன பண்ணார்? அதை சீதை கையில கொடுத்துட்டு சீதை தலையில அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூடாமணியம் ஆயிட்டு வந்தார். சுந்தர காண்டம்ன்றது என்ன? 2 ஆபரணங்களுடைய பரிமாற்றம் தானே. அந்த பரிமாற்றம் நடந்ததுல சுந்தரகாண்டம் முடிஞ்சுடுத்து. ராமனுடைய கைமோதரம் ஹனுமானாகிய குரு மூலமாக ஜீவாத்மாவான சீதையினிடத்துல போய் சேர்ந்தது. ஜீவாத்மாவான சீதையினுடைய சூடாமணி ஆஞ்சநேயனான ஆச்சாரியன் மூலமாக ராமனுடைய திருக்கரங்கள்ல வந்தது. அது சரணாகதி சாரம் இருக்க. நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரமாத்ம ஸ்வரூபமான ஸ்ரீராமனுடைய திருவடிகளை பிடிச்சோம்னா நமக்கு குறையே கிடையாது அப்படின்றது தான் ராமாயண தர்மம். ராமன் காட்டின பாதையே சரணாகத வத்சலன்னு பேரு. நீயே சரணம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை எப்பாடுபட்டாவது காப்பாத்திரமா. உமதடிகளடைகின்றேன்னு ஒரு கால் உரைத்தவரை அமையமினி என்பது போல் அஞ்சலன கரம் வைத்து. அற்புதமா சுவாமி தேசிகன் சொல்வார், உன்னுடைய திருவடியில அடைஞ்சுடுறேன்னு சொன்னாலே போருமா, அடையவே வேண்டாம். அடைஞ்சுடுறேன்னு சொன்னா கூட அதை ஒரு சரணாகதியாக ஏத்துண்டு அவளுக்கு அஞ்ச வேண்டாம்னு தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமை உடைய அத்திகிரி அருளாளன் நான் அடியனை அடைந்தேனே. அத்திகிரி வரதனான தேசிக அந்த வரதராஜ பெருமானிடத்துல சுவாமி தேசிகன் சொன்னார், சரணாகதின்னு சொன்னாலேயே காப்பாத்துவேன். காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, உன் திருநாமத்தை சொல்றவா, உன் சரித்திரங்களை கேட்கிறா, தர்ம வழி நடக்கிறவா, சத்தியமான பாதையை தேர்ந்தெடுக்கிறவாளுக்கு உன்னையே நீ கொடுத்துருவேன். உன்னை நீ கொடுத்ததுனால குறைஞ்சு போயிட மாட்டேன். நாங்கெல்லாம் எங்க கிட்ட இருக்கிற ஒரு வஸ்துவை கொடுத்தோம்னா அந்த வஸ்து நம்ம கிட்ட இருக்காது, குறைஞ்சு போயிடும். ஆனா நீ கொடுக்க 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 வள்ளலாக தமதனைத்தும் தாம் அவருக்கு வழங்கினால் கூட தாம் மிக விளங்கும் பெருமாள், தான் இன்னும் மிக விளங்கக்கூடிய ஒரு ஸ்ரேயஸ அளிக்கக்கூடிய பெருமாளாக. அப்பா அவனுக்கு கொடுத்துட்டா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லையேன்னு சொல்லாம அந்த ஸ்ரேயஸ யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் தர்ம சிந்தனைக்கு நீ மதிப்பு கொடுத்து அடிக்கக்கூடியவன். அப்ப கையில போட்டுக்கக்கூடிய மோதிரத்தை கொடுத்து ராமன் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்ன சரணாகதி பண்ணுங்க. என்ன சரணாகதி பண்ணால் என் கை உங்களை காப்பாத்தும். கை காப்பாத்தும்னா
எதை வச்சுன்னு சொல்றது? கையில போட்டுக்கக்கூடிய மோதிரத்தை கொடுத்தார், கை காப்பாத்தும்னார். சீதா தலையில போட்டுக்கக்கூடிய சூடாமணி கொடுத்தா. என்ன தர்மம்! அந்த திவ்ய தம்பதிகள் நமக்கு ஒரு பாதையை போட்டு காட்டுறா பாருங்க. சீதா ஏன் தலையில போட்டுக்கக்கூடிய ஆபரணத்தை கொடுத்தான்னா, அந்த நீ கையால எங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிட்ட பிரபு. எங்களை மாதிரி ஜீவாத்மாக்களுக்கு உலகத்துல கஷ்டம்னா எங்க தலையால உன்னுடைய திருவடிய சரணாகதியை பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு? தலையால உன்னை சரணாகதி பண்றோம்னு சொல்றது எப்படி? கையில போட்டுக்கக்கூடிய மோதிரத்தை கொடுத்து கை காப்பாத்தும்னார். இந்த அம்மா தலையில போட்டுக்கிற சூடாமணியை கொடுத்து உங்க தலையால நாங்க உன்னை சரணாகதி பண்றோம்னா, அப்ப சரணாகதியினுடைய லட்சணம் சுந்தர காண்டத்துல, குருவனுடைய லட்சணம். எல்லா காண்டத்துக்கும் தான் ஒரு பெரிய கதாநாயகனா இருந்தா கூட இங்க ஹனுமான கதாநாயகனாக்கினார் சுந்தரகாண்டத்துல. ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்ட ஹனுமான் நவவியாகரண பண்டிதனாக அத்தனை வேதங்களையும் அத்தியனம் பண்ணவனாக ஒரு சிறந்த காரியத்தை, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடிய லட்சணமான ஒரு காரியத்தை அவர் பண்ணதனால தான் குருவனுடைய லட்சணமும், ஒரு குருவை நம்ம பின்பற்றணும், அவரால் நமக்கு அருள் கிடைக்கும்ன்றத மறுபடியும் சுந்தரகாண்டத்துல ஆரம்பிச்சாராம். யுத்த காண்டம் கேட்கவே வேண்டாம். விபீஷண சரணாகதி. அவன் அந்நியனான ராவணனுடைய தம்பியா இருந்தா கூட அவனை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன், நான் இருக்கக்கூடிய இடத்துல அவன் என்ன சரணாகதி பண்ணிவிட்டான்னு அந்த விபீஷணனுக்கு சுவாமி நின்னுடன் எழுவரானோன்னு அடைக்கலம் கொடுத்தாராம். ராமாயணத்துல குகனை நின்னுடன் ஐவரானோம்னு தழுவிண்டார், சுக்ரீவனை அருவனானோன்னு தழுவிண்டார், விபீஷணனை நின்னுடன் எழுவரானோம். ராட்சசனவன், ராவணனுடைய தம்பி இருந்தா கூட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தர்மம், சரணாகதி பண்ணிட்டா அவனை காப்பாத்தணும்னு சொல்லி அவனுக்கு லங்கா ராஜ்யத்தை அப்பவே எழுதி வச்சுக்காரான். உனக்கு இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறேன்னு சரணாகதி பண்ண உடனே சமுத்திரக்கரையில பண்ணிவிட்டார். அது மாத்திரம் இல்ல, விரோதியாக இருந்தா கூட அந்த விரோதியினிடத்திலேயும் நம்ம கருணை பாராட்டணும், விரோதியினிடத்துல கோபமா இருக்கக்கூடாதுன்னு எங்க காமிச்சார்? ராவணனை யுத்தத்துல அடியடின்னு அடிச்சு தர்றார். சங்கரன் கொடுத்த வாளோடு வீரமும் களத்தே போட்டான். ராம சச்சாபி சாலஞ்ச முமோச்ச வீரகான்னர் கம்ப வால்மீகி மகரிஷி. அவர் அப்படியே அத்தனை பானங்களும் அடிச்சு 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 அவன் நிராயுத பாணியாக நின்றுட்டான். இன்னொருத்தனா இருந்தா அந்த சமயத்துல ஒரு பானத்தை போட்டு அழிச்சுடுவா. ஆனா ராமன் என்ன சொன்னாரப்பா, விரோதியா இருந்தா கூட ராவணா கையில ஆயுதம் இல்லாம நிராயுத பாணியா இருக்கிற ஒருத்தனை அழிக்கிறதுன்றது வீரத்துக்கு அழகு இல்லடா. நீ பண்ணிருக்க காரியம் என்னால பொறுக்க முடியல. இப்ப உன்னுடைய 10 தலையை நான் அப்படியே அத்திரவர் அரக்கர் முடி 10 ஒரு கொத்தாக சீவி எடுத்துருவேன். இருந்தாலும் நீ ஆயுதம் இல்லாம நிக்கிற. அதனால இன்று போய் போர்க்கு நாளை வா. நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு யுத்தத்துக்கு வாப்பா. நாளைக்கு யுத்தம். இது அந்த சத்ரோ பிரக்யாத வீர்யஸ்யன்னு சத்ருவனிடத்துல கூட எப்படிப்பட்ட ஒரு கருணை. இன்னைக்கு போ, நீ போர்க்கு நாளை வா. யுத்தம் பண்ணணும்னா நாளைக்கு வா. அல்ல இவனோட யுத்தம் பண்ண முடியாது, விபீஷ்ணன் மாதிரி நம்மளும் சரணாகதி பண்ணிடுவோம்னா சரணாகதிக்கு நாளைக்கு நாள் பார்த்துன்னு வர வேண்டாம், இப்பவே பண்ணலாம். சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம்னு உன்னையும் காப்பாத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். திருணம் அந்தர தக்கிருத்வான்னு ஏற்கனவே சீதை உன்னை ராமனிடத்துல சரணாகதி பண்ணுன்னு உபதேசம் பண்ணியிருக்கா. அதனால சரணாகதினா இப்பவே பண்ணிடு. ஆனால் என்னோட யுத்தம்னா இன்னைக்கு யுத்தம் வேண்டாம். கச்சானு ஜானாமிரனர்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரினல் சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்ஜாகிரதி சதன்வீஹி ததாபலம் திரக்ஷசி மே ரதஸ்தகாம். என்ன நீ இப்பவே சரணாகதி பண்ணிடு அப்படின்னு அந்த பரம வீரனாக இருக்கிறதுனால தான் அசகாய சூரா அனபாய சாகசா வீரா சத்தியவிரதா அப்படின்னு ராமனுக்கு மகான்கள் இத்தனை அடைமொழி கொடுக்கிறாளே சுவாமி தேசிகன், ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம். காரணம், ஒரு விரோதிக்கு கூட அவர் கருணை காட்டக்கூடிய மனம் கொண்டவர். ராவணன் அவனை அழிச்சுட்டார், ராவண வதமாயிடுத்து. விபீஷணனை ராவணனுக்கு பண்ண வேண்டிய ஈமை சடங்குகள்லாம் பண்ணுனார். இவன் பாபி, என்னால முடியாதுன்னா ராமனுக்கு கோபம் வந்துருத்து. மரணாந்தானி வைராணி நிர்வர்த்தம் ந பிரயோஜனம். ஒரு மனுஷனிடத்துல எப்ப தெரியுமா, எது வரைக்கும் தெரியுமா பகை பாராட்டணும்? இருக்கிற வரைக்கும்டா, அதுவே கூடாது. ஆனா அவனே போயிட்டு அப்புறம் அவனிடத்துல நம்ம பகைமையை பாராட்டலாமா? ஆளே இல்லையடா. அந்த ஆத்மா கரை தர வேண்டாமா? நீ இவனுக்கு கைங்கரியங்களை பண்றையா, நான் பண்ணட்டுமான்னு கேட்டாராம் விபீஷணனிடத்துல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கருணை! அப்ப பகைவனோ நல்லவனோ அவனை கடையேற்ற வேண்டியது நம்முடைய பொறுமை. அவன் இல்லாத போது அவனிடத்துல, அந்த குடும்பத்தினிடத்துல நம்ம அவன் பொருட்டு ஒரு விரோதத்தை பாராட்டக்கூடாதுன்னு ராமன் எப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை இந்த ஒரு யுத்த காண்டத்துல நமக்கு புரிய வச்சிருக்கார்.
அப்படி எல்லா காண்டங்களிலேயும் உத்தரகாண்டத்துல கூட அந்த தர்ம நெறி தவறாமல் மனைவியாக இருந்தா கூட நமக்கு ராஜ்ய பரிபாலனத்தினுடைய தர்மம் தான் இந்த திரேதாயுகத்துல முக்கியம்னு காமிச்சிருக்காரு. அப்ப ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டங்களிலேயும் ஒரு பாதையை நமக்கு அமைச்சு தர்ம வழியில நடக்கக்கூடிய ஒரு ரூபத்தை காமிச்ச சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியான ராமச்சந்திரமூர்த்தி அயோத்திக்கு திரும்பி உத்தமமான நன்னாள்ல சீதையோட சேர்ந்துட்டு சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பேரு. புஷ்பகரவ சகதி கோஷ்பதி கிருதகனர்ணவ பிரதிஜார்ணவதரண கிருதக்ஷண பரத மனோரத சம்மித சிம்மாசனாதிரூடாக சுவாமின் ராகவ சிம்ம திவ்யபௌமா யோத்யாதி தேவதா சர்வஜன சம்மானிதா சர்வகர்ம சமாராத்யா சனாதன தர்ம பவதபனதா பித பக்த ஜனபத்ரா ராம ஸ்ரீராமபத்ரா நமஸ்தே புனஸ்தே நமக. பரதனுக்கு 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரோனோ அந்த வார்த்தையும் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அயோத்தியில பரதனுக்கு பரம சந்தோஷத்தை அளிச்சு அயோத்தி ஜனங்கள் புடைசூழ சதுநித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாஷதே உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யத்தின்னு ஜனங்கள் புகழக்கூடிய அளவுக்கு ராமனுக்கு ஒரு சின்ன உபகாரம் ஒருத்தர் பண்ணிவிட்டாள்னா கடைசி வரைக்கும் அதை மறக்கவே மாட்டாராம். பெரிய அபகாரம் பண்ணா அதை இன்னொருத்தர்கிட்டக்க எடுத்து சொல்லவே மாட்டார். அது வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய கலியுக தர்மம். அது வெறும ஒருத்தனை குறை சொல்லிண்டே இருக்க கூடாது. நம்ம அவன் பண்ணா ஏதோ நாம பண்ண பாபம் அவன் நமக்கு இந்த ஒரு தீங்கை ஏற்படுத்தி இருக்கான்னு நினைக்கிறதும், ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு உதவியை சின்ன உதவியா இருந்தாலும் சிறியவன் பண்ணிருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் இப்படி பண்ணிட்டான்னு நம்ம நினைச்சுட்டே இருந்தா வாழ்க்கையில குறை இல்லையா? அப்படித்தான் ராமன் தன்னுடைய ராஜ்யத்துல 11,000 வருடங்கள் ராமராஜ்யமாக பரிபாலனம் பண்ணார். உன்னதமான ஒரு ராஜ்ய பரிபாலனம் சொல்றதுக்கு காரணம் ஜனங்களும் பக்தியா இருந்தா, தர்மத்தை அனுஷ்டிச்சா. ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதின்னு அங்க ராமா ராமா ராமான்னு ஜனங்கள் ராமநாமத்தையே ஜபிச்சுண்டு ராமநாமத்தினுடைய பலம் ராமனுக்கு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண முடிஞ்சது. ராமபக்தி சாம்ராஜ்யம்னு சொன்னார். இதைத்தான் தியாகராஜர் அப்படிப்பட்ட உயர்ந்த காவியம் ஸ்ரீமத் ராமாயணம் பித்திருக்களுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கக்கூடியது. அந்த ராமன் அவதரித்த உத்தமமாகிய இந்த ஸ்ரீராம நவமி ஆகிய ஒரு நன்னாள்ல அவன் அனுஷ்டிச்ச ஒரு தர்மங்களையும் தான் வாழ்ந்து காட்டிய ஒரு பாதையையும் அது எப்படி கலியுகத்துல நம்ம இப்பவும் அதை பின்தொடர்வதற்கு நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்து ஆதர்ஷ புருஷனாக அவர் நமக்கு காமிச்சிருக்கான்ற வைபவங்களை எல்லாம் சுருக்கமாக நாம் சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்சோம். இந்த உன்னதமான தினத்துல இதை சிரவணம் பண்ண எல்லாருக்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரம அனுகிரகத்தினால நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே. நமக்கு பண்ணிருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும். பலவிதமான ஒரு ஸ்ரேயஸானது நமக்கு ஏற்படும். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் நமக்கு ஏற்படும்ன்ற ஒரு பலஸ்ருதியோட நாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய தியானம் பண்ணுவோமாக. மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் ஆஞ்சநேயாய மகதீய குணாத்மனே ஸ்ரீவாதசூனவே நித்யம் ராமதூதாய மங்களம். மங்களாசாசனபரைர் மதாச்சார்ய புரோகமைகி சர்வைஸ்தபூர்வைராச்சார்யைர் சத்கிருதாயாஸ்து மங்களம். ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஜெயாஞ்சநேய சுவாமிகி ஜெய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.